1974 ஜூன் மாதம் 22ஆம் தேதி இந்தியா இலங்கைக்கு இடையே நடந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் முன்னரும் பின்னரும் இன்று வரை இந்த இரு நாடுகளுக்கும் இடையேவும் இந்த ஒரு பிளவு ஒரு நீர் பூத்த நெருப்பாக காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது இலங்கை வழக்கில் கூற போனால் இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவு இலங்கை வசமானது என்ற ஒரு அடிப்படை கருத்தும், இந்திய வழக்கில் கூற போனால் இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தோம் என்ற ஒரு சொற்றொடர் அடிப்படையிலும் இந்த ஒரு கதை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சந்திரன் ரிவீல்ஸ் இன்றைய காணொளியில் பார்க்கலாம் உண்மையிலேயே இந்தியா முன்வைக்கின்ற ஆதாரங்கள் என்ன, அதே நேரம் அந்த ஆதாரங்களை மறுத்து இலங்கை முன்வைக்கின்ற ஆதாரங்கள் என்ன. இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ், நான் உங்கள் சந்திரன். என்னுடைய காணொளிகளை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். கச்சத்தீவு தொடர்பான அத்தனை ஆதாரங்களும் இந்த வீடியோவில் இருக்கின்றன. அதாவது வங்காள விரிகுடாவில் பாக்கு நீர்நிலையில் இலங்கைக்கு சொந்தமான நெடுந்தீவிலிருந்து 23.5 கிலோமீட்டர் தூரமும் இந்தியாவுக்கு சொந்தமான ராமேஸ்வரத்திலிருந்து 24.7 கிலோமீட்டர் தூரத்திலும் தான் இது அமைந்திருக்கின்றது. இந்த கச்சத்தீவை அண்டிய தீவுகள் ஒரு காலத்தில் எப்பொழுதோ முன்னொரு காலத்தில் நிலக்கீழ் தட்டுக்களின் உரசல் காரணமாக தோன்றிய மண்மேடுகளாகத்தான் இருக்கலாம் என்பது புவிசார் ஆய்வாளர்களின் கருத்து. இது யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை 1921 தான் ஆரம்பிக்கின்றது. இந்திய இலங்கை பிரதானிகள் ஆங்கிலேயர்களின் இறுதி ஆட்சி காலத்தில் கூடி இதை தீர்மானிக்க எண்ணுகின்றார்கள். ஆனால் தீர்மானம் எட்டப்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் இந்தியா சார்பாகவும் ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்றது, இலங்கை சார்பாகவும் ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்றது. இந்தியா சார்பாக 1605 நாயக்கர் வம்சத்தினால் தோற்றுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் சேதுபதி அரச பரம்பரைக்கு தான் இது சொந்தம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அதற்காக இவர்கள் 1622 35 வரை ஆண்ட கூத்தன் சேதுபதி என்பவர் தலைமன்னார் வரை ஆண்டார் என்ற ஆதாரத்தை முன்வைக்கின்றார்கள். தொடர்ந்து கிழக்கிந்திய கம்பெனிகள் காலத்தில் ராணி நாச்சியார் மங்களேஸ்வரி என்பவருக்கு இது வழங்கப்படுகின்றது என்றும், தொடர்ந்து விக்டோரியா மகாராணி இதை ராமேஸ்வரம் சமஸ்தானத்திற்கு இந்த தீவை வழங்கினார் என்ற ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். அதற்கு பிறகு 1880 மதுரை மாவட்ட ஆட்சியாரினால் இது குத்தகைக்கு விடப்பட்டிருக்கின்றது. அந்த புள்ளி விவரங்கள் இருக்கின்றன என்ற கருத்துக்களை கூட என்ற ஆதாரங்களை கூட முன்வைக்கின்றார்கள். மேலும் அங்கு அமைந்திருக்கின்ற அந்தோனியார் ஆலயமானது 1905ஆம் ஆண்டு சேனிக்குப்பம் படையாச்சி என்பவரினால் கட்டப்பட்டது என்ற ஒரு ஆதாரத்தினை முன்வைக்கின்றார்கள். இந்த ஆதாரங்கள் இவ்வாறு இவர்கள் முன்வைக்க இலங்கையர்கள் வைக்கின்ற ஆதாரங்கள் அதைவிட பழமை வாய்ந்ததாகவும் ஆச்சரியமிக்கதாகவும் இருக்கின்றது. அந்த விவரங்களை இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இவ்வாறு மிக ஆணித்தரமாக இந்திய அதிகாரிகள் தங்களுடைய ஆதாரங்களை முன்வைக்கும் பொழுது இலங்கை அதிகாரிகளும் அதைவிட பழமையான பல ஆதாரங்களை முன்வைத்தார்கள். அந்த ஆதாரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது இதில் முக்கியமானது பொலன்னறுவை ராசதானி. இந்த பொலன்னறுவை ராசதானி இலங்கையில் மிக புராதன ஒரு வரலாற்றை கொண்டிருக்கின்ற ஒரு ராஜ்யம். 1055 1232 வரை இது நிகழ்கின்றது. இந்த பொலன்னறுவை ராசதானியின் மன்னனாக 1187 1196 வரை ஆண்ட நிசங்க மல்லன் ராமேஸ்வரம் ராமநாதர் சுவாமி ஆலயத்திற்கு ஒரு துலாபாரம் இவனால் வழங்கப்பட்டதாகவும் அங்கே நிசங்கேஸ்வரா என்ற ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகின்றது. இது தொடர்பான கல்வெட்டு ராமநாதபுரத்தில் கிடைத்ததாகவும் அதில் இந்த நிசங்க மல்லனுடைய பெயர் இருப்பதாகவும் கூட கூறப்படுகின்றது. இது 12ஆம் நூற்றாண்டு ஆதாரம். தொடர்ந்து 1215 யாழ்ப்பாண ராஜ்யம் எழுச்சி பெறுகின்றது. ஆரிய ராஜ்யம், ஆரிய சக்கரவர்த்திகளால் இந்த ராஜ்யம் அமைக்கப்படுகின்றது. தற்பொழுது இருக்கின்ற நல்லூர் தான் இதன் தலைநகராக இருந்திருக்கின்றது. பிற்காலத்தில் 1323-25 கால பகுதிகளில் பாண்டியர்களுடைய ஒரு படையெடுப்பு கூட இந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தின் மீது நிகழ்கின்றது. பிறகு 1419 கோட்டை ராஜ்யத்தின் அரசனான சப்புமால் குமார அல்லது செண்பககுமாரன் இந்த ராஜ்யத்தை வீழ்த்தி தன்வசமாக்கிக் கொள்கின்றான். மீண்டும் 1467 மறுபடி அந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தின் ஆதிக்குடிகளான ஆரிய சக்கரவர்த்திகள் மீண்டெழுகின்றார்கள். இவர்களில் 1478 1520 வரை ஆண்ட சிங்கை பரராசசேகரன் அல்லது 6ஆம் பரராசசேகரன் என்ற மன்னன் மிக முக்கியமானவர். இவரை தொடர்ந்து 1519 1561 வரை ஆண்ட 7ஆம் சகராசசேகரன் அல்லது முதலாம் சங்கிலி பண்டாரம், இவன் அதாவது போர்த்துகேயரோடு சண்டையிட்ட மன்னன். இந்த ஒரு தொடரிலே 1617 1619 வரை சங்கிலி குமாரன் என்ற மன்னனும்
யாழ்ப்பாண ராஜ்யத்தில் ஆட்சி செய்ததாக வரலாற்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றது. இந்த சங்கிலி குமாரன் கச்சத்தீவுக்கு அவனுக்கு விருப்பமான ஒரு ஆமை இனத்தை பிடித்து வருவதற்காக மக்களை அனுப்பியிருக்கின்றான் என்ற ஒரு ஆதாரம் கூட இருக்கின்றது. இவ்வாறு 1624 இந்த யாழ்ப்பாண ராஜ்யம் வீழ்கின்றது. வீழ்ந்த பிறகு போர்த்துகேயரின் வருகை ஏற்கனவே 1505 நிகழ்ந்து விட்டது. போர்த்துகேயருடைய காலம் சென்று கொண்டிருக்கின்றது. 1658 ஒல்லாந்தர்களுடைய வருகை ஆரம்பிக்கின்றது. இவர்களுடைய காலம் 1796 வரை நிகழ்கின்றது. இந்த ஒரு காலப்பகுதியிலே 1766 காலப்பகுதியிலே கன்னி ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த நாயக்க வம்சத்து மன்னனான கீர்த்திசிறி ராசசிங்கன் என்பவனால் ஒல்லாந்தர்களோடு ஒரு ஒப்பந்தம் விடப்படுகின்றது. அதாவது கரையோர பிரதேசங்கள் ஒல்லாந்தருக்கு சொந்தம் என்ற ரீதியிலே. காரணம் என்னவென்று சொன்னால், மத்திய மலைநாட்டில் பிரதான வருவாயாக காணப்பட்ட கருவா பயிற்சிகையை இவன் காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த ஒரு சூழ்ச்சியை அல்லது திட்டத்தை இவன் முன்வைத்தான். கரையோர பிரதேசத்தை ஒல்லாந்தருக்கு கையளித்தான் என்று வரலாற்று ஆதாரங்கள், இலங்கை வரலாற்று ஆதாரங்கள் நிரூபிக்கின்றன. இந்த ஒல்லாந்தருக்கு கையளிக்கப்பட்ட இந்த கரையோர பிரதேசங்கள் பிறகு கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கும் அதற்கு பிறகு ராணி விக்டோரியா அவர்களுக்கும், அதாவது பிரித்தானியர்கள் 1815 இங்கே கால் பதித்து விடுகின்றார்கள். அதிலிருந்து 133-35 ஆண்டுகள் இவர்களுடைய ஒரு அடிமைத்தனத்தின் கீழ் தான் இந்திய இலங்கை நாடுகள் இருக்கின்றன. இந்த ராணி விக்டோரியா அவர்களுக்கு சொந்தமான பிறகுதான் இது ராமேஸ்வரம் சமஸ்தானத்துக்கு பிரகடனப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னிருந்து எங்களுடைய மன்னர்கள் இந்த புலனறுவை ராசதானி, யாழ்ப்பாண ராசதானி முக்கியமாக கொண்டு இதை ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்ற வரலாற்று ஆதாரங்களை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். தொடர்ந்து ஜான் அரோஸ்மித் என்றவர் வெளியிட்ட 1856 வெளியிட்ட வரைபடத்தில் இந்த தீவுகள் குறிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் இவ்வாறு இலங்கை மற்றும் இந்திய இந்த ஆதார பட்டியல் நீண்டு கொண்டு செல்லும் பொழுது எதற்காக 1974 இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு கச்சத்தீவை உத்தியோகபூர்வமாக எழுதி கொடுத்தார் என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுகின்றது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையாரின் காலத்தில் நிலவிய அந்த அரசியல் பதட்ட நிலை. ஒரு பக்கம் பாகிஸ்தான் மூலமாக எதிர்ப்புகள், பாகிஸ்தானோடு யுத்தம், அதன் காரணமாக பங்களாதேஷ் தோற்றுவிக்கப்படுகின்றது. இன்னொரு புறம் 1962 சீனாவுடனான ஒரு போர் நிகழ்கின்றது. இதில் இந்தியா சற்று பின்னடைவை சந்திக்கின்றது. இந்த ஒரு காரணம். தொடர்ந்து இவரால் செய்யப்படவிருந்த அணு ஆராய்ச்சி என்பது உலக நாடுகள் எதிர்ப்பினை தெரிவிக்கின்றது. இந்த ஒரு காலப்பகுதியிலே இந்தியா அரசியல் ரீதியான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது 1970-71 காலப்பகுதியிலே இலங்கையிலும் கிளர்ச்சிகள், முக்கியமாக இந்த ஜேவிபி கிளர்ச்சி ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது இந்த இலங்கையின் பக்கம், அதாவது மத்தியஸ்தம் வகிப்பதற்காக அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் கொஞ்சம் தலை காட்ட ஆரம்பித்து விட்டன. உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையிலே. இந்தியா பார்த்தது என்னவென்று சொன்னால், இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே இலங்கைக்கு நாங்கள் ஆதரவாக இல்லாவிட்டால் நிச்சயமாக அமெரிக்காவோ சீனாவோ இங்கே உள்ளே புகுந்து விடுவார்கள். அவர்களுடைய கடல் எல்லையை ஆக்கிரமித்து விடுவார்கள். அதாவது இலங்கை கடல் எல்லையை ஆக்கிரமித்து விடுவார்கள். அவ்வாறு இலங்கை கடல் எல்லையிலே இவர்கள் மையம் கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அது ஒரு பாரிய சவாலாக இருக்கும் என்ற ஒரு தூர நோக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருந்தது. அதனால் தான் கச்சத்தீவினை இலங்கைக்கு வழங்குவதற்காக அவர் உறுதி பூண்டார் 1974 ஜூன் மாதம் 22ஆம் தேதி. எவ்வாறாக இருந்தாலும் இதை ஒரு அரசியல் ராஜதந்திர பாரிய பிரச்சனையாக பார்க்காமல் இது ஒரு மீனவர்களுடைய அன்றாட வாழ்க்கை நடத்துகிற மீனவர்களுடைய ஒரு துன்பம். ஏனென்று சொன்னால், யுத்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை பல 100 இந்திய மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கடல் பரப்பிலே. அதற்கு இந்த 2 நாடுகளும் ஒரு முக்கியமான தீர்வினை மேற்கொள்ள வேண்டும், கலந்தாலோசிப்பு என்பதுதான் அதாவது எங்களுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இதன் காரணமாக தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களும் இலங்கை தமிழ் மீனவர்களும் எப்பொழுதுமே ஒரு விரோதியாக பார்த்துக் கொள்வது இங்கே நிச்சயமாக நடக்கக்கூடாது. இவர்கள் கேட்பது மீன்பிடி என்ற வாழ்வாதாரம். அந்த கச்சத்தீவு கடல் எல்லையை ஒட்டி பல இல்லீகலான குற்றத்துக்கு காரணமாக நடக்கின்ற வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, ட்ரக்ஸ் டீலிங்ஸ் போய் கொண்டிருக்கின்றது. இவை அல்லாமல் இந்த வாழ்வாதாரத்திற்காக இந்த 2 மீனவர்களும் சமமாக இதை பிரித்து கொள்ள வேண்டும் அல்லது சமமாக தொழிலில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு
ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கின்றது. அது உண்மையில் நடக்க வேண்டும், அதுதான் அனைவரது எண்ணமாகவும் இருக்கின்றது. ஆனால் இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது இந்திய மீனவர்கள் பாவிக்கின்ற அந்த நவீன மீன்பிடி உபகரணங்களானது நிச்சயமாக இலங்கை மீனவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது, கடல் வளத்தை அளிக்கின்றது. சோ அந்த ஒரு விடயத்தை இந்திய மீனவர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். கடல் வளம் இருக்க வேண்டும், கடல் வளத்தில் மக்கள் வாழ்வாதாரம் நடத்துவதற்காக. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கச்சதீவு விவகாரங்கள் என்று தான் முடிகின்றது என்று. ஒருவேளை இந்த 2026 தேர்தல் இந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இது பேசப்பட்டு விட்டு பின்னர் மறைந்து போகின்ற ஒரு விடயமாகவும் மாறக்கூடும். சந்திக்கிறேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.